ஒன் இந்தியா ஹவுசர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலீப் டிராபியோட ரவுண்டு 2 நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது செப்டம்பர் 12. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் இதுக்கடுத்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு செப்டம்பர் 19 சேப்பாக்கில் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் கிட்டே மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஹைப்பு இல்லைனாலும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து இன்னும் 30 டெஸ்ட்டுகள் தான் இருக்குது 12 சீரிஸ் ஒட்டுமொத்தமாக. அதில் இந்தியா வந்து மினிமம் 60%, அதாவது இப்போ 100க்கு நம்ம எப்படி 60% எடுத்தால் வின்னு பாஸு அப்படின்ற ஒரு கணக்கு வருதோ, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 60% இருந்தால் இந்தியாவுக்கு சூப்பர். ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 60 இருந்தால் ஃபைன், அவங்க வந்து எந்தவித தடங்களும் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் துலீப் டிராபியில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் அவர் போயிருக்கிறார் இந்தியா ஏலேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎல் ராகுல், துரு ஜூரன் சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து கிளம்பியிருக்கிறாங்க. இந்தியா பிலையுமே அதே தான், ஜெய்ஸ்வால், அப்புறம் எஸ்தயால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப் பண்ட்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் கிளம்பியிருக்கிறாங்க இந்தியா டீமுக்காக. இந்தியா சியில் வந்து ஆகாஷ் டீப் மட்டும்தான் கிளம்பியிருக்கிறாரு. இந்தியா டிக்காக உருப்படியாக விளையாண்ட 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாண்ட அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் வந்து வெளியே போயிருக்காரு. மற்ற எல்லாருமே வந்து அப்படி தான் இருக்காங்க. முக்கியமாக சர்ஃப்ராஸ் கானை ஏன்டா விட்டுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ஃப்ராஸ் கான் வந்து ஸ்குவாடு படி இப்போ இருக்கிற அப்டேட்டட் ஸ்குவாடு படி இன்னும் இருக்குது. ஆனால் சர்ஃப்ராஸ் கானோட பேர் வந்து அந்த இந்தியா ஸ்குவாடில் வந்து அகேன்ஸ்ட் பங்களாதேஷ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்படி பண்ண போகிறாங்க இதில், ஒருவேளை கேஎல் ராகுல் தான் ஆட போகிறாரா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. சரி, அது ஒரு விஷயமா இருந்தாலும் அதை விட்டுருங்க, அது வேறு. பட் ஓகேங்க, ரவுண்டு 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏவும் இந்தியா டியும் விளாட போகிறாங்க, இந்தியா பியும் இந்தியா சியும் விளாட போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் வர்சஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் இல்லை. ஸோ அவர் இல்லாத இடத்துல வந்து மயங்க் அகர்வால் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. ஸோ மயங்க் அகர்வால் வர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்டே நடக்க போகுது. இப்போ வந்து ஸ்குவாடு டிப்பிக்கலாக தாங்க இருக்குது சீரியஸ்லி. ஏன்னா வந்து நிறையா ஒரு நல்ல பிளேயர்கள் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. அப்படின்றப்போ வந்து துலீப் டிராபியில் வந்து இதுக்கப்புறம் வந்து முழுக்க இன்டர்நேஷ்னல் டாமினன்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக ஆயிருக்கும். முக்கியமாக சொல்ல போனோம்னா வந்து சூரியகுமார் யார் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்குமே வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க வந்து கண்டிப்பாக ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முக்கியமாக ரிங்கு சிங் வந்து டெஸ்ட் ஆடணும் அப்படின்னா நீங்கள் ரெட் பால் ஆடி ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிங்கு சிங் வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துறதுக்கு நிறைய ஒரு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கை வந்து உள்ளே ஆடுவாரா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சுயாஸ் பிரபுதேசாய் அவருமே உள்ளே வந்திருக்காரு. ஸோ இந்தியா பிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு விக்கெட் கீப்பிங் கிடையாது. அந்த விக்கெட் கீப்பிங் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜெகதீசன் தான் வந்து ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டிக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்றது அர்ஷதீப்பை தவிர இப்போ பெருசாக வேறு யாருமே கிடையாது. ஓகே, தாக்கரே இருக்கிறாரு, தாக்கரே இருந்தாலுமே வந்து போன இன்னிங்ஸில் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. லைனல் லென்த் ஓகேங்க, பட் ஆனால் விக்கெட் டேக்கிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தாக்கரேவோ பெருசாக நம்புவாங்களா அப்படின்றது தெரியல. ஆல்ரவுண்டர் வேறு அவங்களுக்கு ஒருத்தவங்க குறைறாங்க. ஸோ நிஷாந்த் சிந்துவை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக உள்ள ஐபிஎல் எடுத்தாங்க. அது போது பார்த்தீங்கன்னா இந்தியா அண்டர் 19 வேறு ஆடி இருக்கிறப்ப மனுஷன் நிஷாந்த் சிந்து சீரியஸ்லி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். எனக்கு தெரிஞ்சு நிஷாந்த் சிந்துவை உள்ள இந்த டைமில் கொஞ்சம் அப்ரோச் பண்ணி உள்ளே கொண்டு வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதான் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் டீமுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அக்ஷர் பட்டேல் இல்லாத இடத்த வந்து ஒரு யங் கன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறன்றது நல்ல விஷயமா தெரியுது. பட் ஆனால் அதை அவங்க பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டீம் சிக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. ருத்ராஜ் டீமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க இதில் வந்து ஆகாஷ் டீப் மட்டும் தான் வந்து உள்ளே வெளியே போயிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு ஆகாஷ் டீப்பை தவிர ரொட்டேட் பண்ணி அது போக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பவுலர்கள் பட்டியல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால வந்து இந்தியா சிக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ஆப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து ருத்ராஜ் டீம் வந்து கொஞ்சம் இப்போதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது போக மாதிரி எங்கிட்ட ஒரு அபிமன்யு ஈஸ்வரன் டீம்லையும் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்கிறாங்க. ஏன்னா சுயாஸ் பிரபுதாசாய் உள்ளே வந்துருக்கிறப்பல அதுபோல் ரிங்கு சிங் அவர் டீமில் தான் இருக்கிறார் அப்படின்றப்போ வந்து ஓகே பார்க்க ஸ்குவாட் வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த ஏபிசிடியில் வந்து டி தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப்பை தவிர அவங்களுக்கு ஒரு ஹர்ஷித் ராணா இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரையுமே தவிர வந்து பெருசாக இந்தியா டிக்கு வந்து ஆள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்வாத் காவேரி அப்பா தான் இருக்காரு. ஐபிஎல்ல வந்து சூப்பராக போட்டாருங்க சீரியஸ்லி. ஸோ அவரை வந்து மேபி ஒரு ட்ரை பண்ணலாம். அதே அனந்தபூரில் தான் விளாட போகிறாங்க, அதே பெங்களூரில் தான் விளாட போகிறாங்க. ஸோ அனந்தபூரில் தான் வந்து இந்தியா டி விளாட போகிறாங்க அப்படின்றப்போ தான் போன தடவை அந்த இடத்துல ஸ்பின்னுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வித்வாத் காவேரி அப்பா வந்து ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லையோன்னு தான் தோணுது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே டீமில் தான் சஞ்சு சேட்டன் இருக்கிறாரு. ஸ்ரீகார் பரத் கீப்பிங் ஓகே பக்கா செமையாக பண்ணிட்டாப்ல. பட் ஸ்டில் ரன்ஸ் ஆன் த போர்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்கள இந்த துலீப் டிராபி அடுத்த ரவுண்டு போகணும், அடுத்து இந்த 3 ரவுண்டு முடிச்சுட்டு செமிஃபைனல் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சேட்டனை யூஸ் பண்ணுறதுல வந்து அதை தவிர வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. பிகாஸ்
ஸ்ரீகார் பரத் வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்காகவும் சரி இல்லை வந்து டொமஸ்டிக்லேயும் சரி பெரிய லெவலில் அவரோட பங்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. கீப்பிங்கில் கான்சென்ட்ரேட் பக்காவாக இருக்கிறது, பட் பேட்டிங்கில் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகார் பரத்தோட இடத்துக்கு சஞ்சு சேட்டாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுல தப்பு இல்லையோன்னு தோணுது. அது போது பார்த்தீங்கன்னா ஆதித்யா தரை வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஓப்பனிங் பேட்டராக யூஸ் பண்ணுறீங்கன்றப்போ துபேவும் ஆதித்யா தரையும் வந்து ஓப்பனிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அவரை பெருசாக பவுலிங்கில் யூஸ் பண்ணுவீங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிஷாந்த் சந்துவை வந்து மேக்ஸிமம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் எனக்கு தோணுது. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா சர்னீஸ் ஜெயின் வேறு இருக்காரு. ஸோ சர்னீஸ் ஜெயின் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி அப்பா அதுபோல் வந்து நிஷாந்த் சிந்து. ஸோ இவங்க 3 பேரோட காம்போவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஒரு ஹர்ஷதீப் சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேர் இங்கே ஃபாஸ்ட் யூனிட்டில் வந்து இது பண்ணிட்டு இருக்க போகும்போது அங்கிட்டு 2 பேர் வித்தத் காவேரி அப்பா அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா சர்னீஸ் ஜெயின் அவங்க 2 பேரும் ஸ்பின்னில் கலக்க போகும்போது நடுவில் நிஷாந்த் சிந்துவும் எக்கனாமியாக போடுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயாஸ் ஐயர் டீம் வந்து இந்த காம்போவை சூஸ் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா கொஞ்சம் அணிகள் வந்து அவங்க சைடில் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக இருக்குன்றதான் சொல்ல வரேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்தியா மயங்க் அகர்வால் தலைமையில் வந்து இந்த தடவை போகிறாங்க. பட் அவங்க டீமில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ன்றது ஓகே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டீசெண்டாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து உள்ள அடிஷன் ஆகிருக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்ச பிரசித் கிருஷ்ணா வந்து நம்ம கடைசியாக எப்போ 2022, 2021 அந்த மாதிரி டைமில் வந்து டெஸ்ட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பெருசாக நம்ம அவரை பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பிரசித் கிருஷ்ணாவை உள்ளே கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி கிடையாது, இன்ஜுரி ஃப்ரீ அவர் தாராளமாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பவுலிங் போகலாம் அப்படின்ற ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ இல்லாமல் இருந்தார் அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா வந்து மிகப்பெரிய ஒரு அடிஷனாக இருப்பார் இந்தியா ஏக்கு. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு அடிஷனாக வந்து திலக் வர்மா இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து திலக் வர்மா யூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு KL ராகுல் இல்லை, அது போல துருவ் ஜூரேல் இல்லை, அப்புறம் வந்து சுமன் கில் இல்லை அப்படின்றப்போ வந்து நீங்கள் இவங்க 3 பேரில் வந்து யாராவது ஒருத்தரோட இடத்த வந்து திலக் வர்மா கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அது ஒரு சூப்பரான கிளாசிக் பிளேயர் மனுஷன், ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கூட ஒரு ஆல்ரவுண்டர் வேற இருக்கிறாப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து பெங்களூரில் ஆட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்ன்றதுனால வந்து எனக்கு தெரிஞ்சு கிரவுண்டு சின்ன கிரவுண்டாக இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலிங்கு பெரிய ஹெல்ப்பாக இல்லைனாலும் அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேமியோ மாதிரி நிறையா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி ஆன் த போர்டில் வந்து பேட்டில் வந்து நிறையா ரன்ஸ் அடிக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்கிறதா வந்து சொல்ல வரேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைஞ்சிருக்கிறாங்க அந்த ஒரு ஸ்குவாடில். அது போக வேறு அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பெரிய லெவல் ஆட்கள் யாரும் இல்லை. கலீல் அகமது இருக்கார், ஆவேஷ் கான் இருக்கார், ஓகே ஃபைன். பட் இருந்தாலுமே வந்து ஒரு இம்பேக்ட் தரக்கூடிய அளவுக்கு வந்து எப்படி சொல்ற ஒரு பவுலர்கள் அந்த இடத்துல இல்லை அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கிட்ட வந்து ஒரு ஹர்ஷதீப் இப்போ அங்கிட்ட வந்து ஒரு ஹர்ஷித் ராணா வந்து எப்படியும் ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவாங்க. பட் கலீல் அகமது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடி வாங்குவார். ஆவேஷ் கான் உங்களுக்கே தெரியும் ரன்ஸ் கொடுத்தாலும் அடுத்து வந்து கடைசியாக விக்கெட் எடுத்துருவார். ஸோ அதை டேலி பண்ணிடுவான்ற ஒரு விஷயத்தினால வந்து ஸோ அந்த இடத்துல வந்து இந்தியாவே கொஞ்சம் அடி வாங்குவாங்களோன்னு தான் தோணுது. மற்றபடி அவங்க கில் பெருசாக மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேறு யாராவது ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ கேஎலும் துருவ் ஜூரேலுமே வந்து மிடில் ஆர்டரில் வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க. கேஎல் வந்து அவங்க நிறைய மிஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து கேஎல் தான் வந்து அவங்க மிகப்பெரிய துடுப்பு சீட்டாக இருந்தார். ஸோ அந்த இடத்துல வந்து KL ராகுலை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது போக வந்து அந்த அவரோட இடத்துக்கு திலக் வர்மா நம்பர் 4 வந்து கரெக்டாக இருப்பாருன்றது வந்து என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு ஸ்குவாடில் வந்து நான் இங்கே என்ன பேசினாலும் ஸ்குவாடில் அங்கே பிளேயிங் லெவலில் யார் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது போக வந்து இந்தியா வருவோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சேஞ்சே பண்ண மாட்டாங்க. ஏன்னா மிஞ்சி போனால் வந்து ஆகாஷ் தீப் மட்டும்தான் வந்து வெளியே போயிருக்கிறாரு. ஸோ மற்றபடி அவங்களுக்கு வேறு பெருசாக எந்த வித பாதிப்பும் கிடையாது. அவங்க டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆகாஷ் தீப் இல்லாத இடத்த வந்து வேற ஒரு பவுலர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. பட் அந்த இடத்துல வந்து சந்தீப் வாரியர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆகாஷ் தீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் எடுத்து பக்காவாக போடுற ஒரு பவுலர். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆகாஷ் தீப்புக்கு பதிலாக வந்து நம்ம சந்தீப் வாரியரை உள்ளே கொண்டு வரது நல்ல ஒரு சான்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதை தவிர வேறு பெட்டர் சான்ஸ் வந்து சந்தீப் வாரியருக்கு கிடைக்காதுன்னு தான் வந்து எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. ஸ்கையை வந்து எந்த இடத்துல கொண்டு வர போகிறாங்கன்றதா வந்து சீரியஸாக தெரியல. வைசாக் விஜயகுமார் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தீப் வாரியர் 2 பேருமே வந்து ஒரு மீடியம் பேசர் பவுலர்கள் 2 பேருமே வந்து உள்ள வெளியே வித்த வந்து சந்தீப் வாரியர் காட்டுவார். வைசாக் விஜயகுமார் வந்து லென்த்தில் கரெக்டாக இருப்பாப்ல. ஸோ இவங்க 2 பேரோட காம்போ வந்து எந்த அளவுக்கு கிளிக் ஆக போகுது இந்தியா டீமுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு நடக்க போகிற அந்த 2 மேட்ச் இந்தியா A வர்சஸ் இந்தியா D, இந்தியா B வர்சஸ் இந்தியா Cல வந்து ஐ வில் கோ ஃபார் எனக்கு தெரிஞ்சு நான் இந்தியா பிக்கு போகிறேன். பரவாயில்ல ருத்ராஜ் டீம் இட்ஸ் ஓகே ஃபைன். இந்தியா பிக்கு போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஹோப் இருக்குது அவங்க மேலே. இந்தியா ஏவா இந்தியா டியான்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஐ ஹோப் ஃபார் இது ஸ்ரேயாஸ் ஐயர் டீம். ஏன்னா வந்து என்னதான் வந்து அங்கிட்ட ஒரு நல்ல யூனிட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருந்தாலும் பட் இங்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்டர்ரேட்டட் யூனிட்டை வச்சு ஸ்ரேயாஸ் ஐயர் ஏதாவது கண்டிப்பாக கேப்டன்சியில் பண்ணுவார்னு தான் தோணுது. ஸோ அதனால் வந்து ஐ வில் கோ ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர் டீம் அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன். இந்தியா B இந்தியா D
இது என்னோட 2 ப்ரெடிக்ஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது, யார் வந்து எந்த இடத்துல வந்து விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளை பார்க்கலாம். அதுபோல் துலீப் டிராபி போன தடவை வந்து Day 1 Day 2 வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஆதரவையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. வேற ஒரு வீடியோ நானும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.